சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. இவங்க வந்து நீ என் பொண்டாட்டி கைப்பிடி, என்னால சொல்ல முடியல மேடம். எல்லாருக்கும் தெரியும், என்னை காட்டி சொல்ல முடியலனால. இப்போ என்ன இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்போ பொய்யா? அப்போ பொய்யா? பொய்யா? அப்ப அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் எதுக்காக படிப்பு பண்ணி பார்த்தேன்னு அவங்களுக்கு நான் தெரியும். ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க சொல்லட்டும். இல்லைன்னு சொல்லட்டும், நான் இங்கேயே நான் செத்து போயிடுறேன். உண்மை என்னன்னு நீங்க ஒத்துக்குங்க. நான் இப்படி செஞ்சேன், இது நடந்துருச்சு, ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த கதை இங்கேயே முடிஞ்சிடும். என்னை தொட்டாங்கல்ல, அவங்க பொண்ணுன்னு நினைக்காம என்னை தொட்டாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். இவங்களை கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் பண்ணலம்மா, இவங்க வந்து செகண்ட் மேரேஜ். யாருக்கு? எனக்கு. உங்களுக்கு செகண்ட் மேரேஜா? இல்லை அவங்க வந்து என்னை அவங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இவங்கள தான் நான் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் இல்லையா? இல்லை. எங்க சந்திச்சீங்க? இது வட்டிப்பிலா கோயிலில் தெருவில் குடியிருக்கும்போது. எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க? நம்ம எதுக்காக அவங்களை கல்யாணம் பண்ணீங்க? இல்லை அவங்க சொன்னாங்க இதுமாரி வந்து நான் தனியாக இருக்கேன், கணவர் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு முதல் கல்யாணம் தான் இது? முதல் கல்யாணமே பண்ணல, சேர்ந்து தான் இருக்கோம், வரோம். நான் ஒன்றும் தாலியெல்லாம் கட்டல. சேர்ந்து வாழ்றீங்கன்னு சொல்றீங்க. 5 சேர்ந்து குழந்தைங்க, 5 பசங்க, கல்யாணம் பண்ணிக்காம 5 பசங்க. ஆமாம். சட்டப்படி அது நியாயமா? சட்டப்படி நியாயமா இல்லையா? அவங்களோட தான் இருந்துகிட்டு இருக்கேன். நான் வேற ஒன்றும் கல்யாணம் பண்ணல, அவங்க கூட தான் இருந்துகிட்டு இருக்கேன். சரி, சந்தோஷமா வந்துட்டு இருக்கீங்களா? சந்தோஷமானாக்கா என்ன, நாங்கள் என்ன வசதி வாய்ப்புலையா இருந்துகிட்டு இருக்கோம் சந்தோஷமா வாழ்றதுக்கு? ஏதோ இருக்கிறோம், வாழ்றோம், அவ்வளோதான். சந்தோஷமா இல்லாம 5 பசங்க நீங்க பெற்றுப்பீங்க. இவங்க 2 பேர் யாரு? அவங்களோட பொண்ணுங்க. உங்களை எப்படி நான் கூப்பிடுவாங்க? என்னகிட்ட அவங்க பேசவும் மாட்டாங்க, இவங்க அவங்கள்ட்ட என்கிட்ட பேசவும் மாட்டாங்க. அவங்க தனியாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க யாரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க? அவரு இருக்கு மைக்கேல்னு ஒருத்தவங்கள. மைக்கேல். அவருக்கு என்ன வயசு? அவருக்கு என்ன இப்போ கொஞ்சம் ஒரு 60 வயசு இருக்கும். இந்த பொண்ணுக்கு என்ன வயசு? அது அவங்கள தான் கேட்கணும் என்ன வயசு. இந்த எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியாது. நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? நான் கல்யாணம் பண்ணி வைக்கல, அவங்க மாசமா இருந்தாப்புல அந்த பொண்ணு வந்து. எந்த பொண்ணு? இதுதான் இந்த பொண்ணு தான் உட்காந்துருக்காங்களே. மாசமா இருக்கும்போது வந்து நாங்கள் வந்து அப்போ இன்னொரு இடத்துல வேற ஒரு இடத்துல குடியிருந்தோம். ஃபஸ்ட்டு பட்டிப்பிளாக்கில் இருந்ததுக்கப்புறம் புளியாம்பட்டியில் குடியிருந்தோம். குடியிருக்கும்போது இது மாசமாக இருந்துட்டு வந்து நாங்கள் இது மாரி ஒன்றா இருக்கோம், கோயிலில் வச்சு தாலி கட்டிக்கிறோம்னு சொன்னோன்னே கோயிலில் போய் தாலி கட்டிங்கன்னு 2 பேரும் தாலி கட்டிட்டு அதுலேருந்து 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு இருக்காங்க. ஒன்றா இருந்துருக்காங்க. இந்த பொண்ணுகிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க? எந்த பொண்ணுக்கிட்ட? இந்த பொண்ணுகிட்ட. அதான் என்கிட்ட இருக்கிறதே இல்லையா, நான் எப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்ன கேட்டால்? கல்யாணத்துக்கு முந்தி நான் சொல்கிறேன்,
இந்த பொண்ணு உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு கூட நீங்க எப்படி நடந்தீங்க? எப்படியும் நடக்கல, என்கிட்ட இல்லையே. அவங்க எப்படி நடந்தீங்கன்னு கேட்டா, இந்த பொண்ணு உங்ககிட்ட காசு வாங்க வந்துச்சா? இல்ல. காட்டூர்ல கொண்டு போய் கூட்டிட்டு போய் என்ன செஞ்சீங்க இந்த பொண்ணு கூட? நான் ஒண்ணும் செய்யல. சைக்கிள்ல முன்னாடி உட்கார சொன்னீங்களா? ஆமா. ஏன்? பேக் வீல் பஞ்சரு. வேற என்ன பண்ணீங்க? வேற ஒண்ணும் பண்ணல. உண்மையா சொல்லுங்க. உண்மையதான் சொல்றேன். வேற என்ன செஞ்சீங்க? வேற ஒண்ணும் செய்யல. அப்புறம் உண்மை தானே சொல்றேன். என்னமா செஞ்சாரு? அவ்வளவுதான் மேடம். முன்னாடி சைக்கிள்ல உட்கார வச்சு சொல்லலாம் மேடம், சொல்லலாம். காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கண்டிப்பா சொல்லுங்கம்மா, கண்டிப்பா சொல்லுங்க. சைக்கிள்ல ஏத்திக்கிட்டு இப்படி முன்னாடி மிதிச்சா நான் என்ன செஞ்சேன், கீழே இறங்கிக்கிட்டு நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எங்க அம்மாட்ட போய் சொல்றதுக்கு 50 ரூபா உன் மொபைல், நான் பணம் கேட்டேன். நான் போய் இவரை கூப்பிட்டா, நான் போய் நான் பணம் கூப்பிட்டு 50 ரூபா காசு கொடு, நான் வந்துட்டு சொல்லி இப்படி பிளாட்டை மாத்தி விட்டு சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு காலில் மீச்சு, முன்னாடி உட்கார வச்சு காலில் மீச்சாக்கா அது இப்படி வச்சு மிதிக்க வேண்டியது. ஏன் அப்படி எம்பி சைக்கிள் ஏறணும்? சரி சரி. ரோடுமா, ரோட்ல சைக்கிள் இந்த சைடு ரோட்ல, சரி அவ்வளவு பெரிய ரோட்ல வந்து நீ இப்படி செய்யும் போது ஒரு 4 பேர் கூட வந்து கேட்க மாட்டாங்களா மேடம்? சரிம்மா, உங்கள்கிட்ட என்ன செஞ்சாரு? ஒரு வயல் வீட்டுல நான் இருக்கும் போது எங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. நான், என் தம்பி 2, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, ஒரு பாப்பா, ஒரு தம்பி இருக்கான். அவங்க ஸ்கூல் போக மாட்டாங்க, நான் வச்சிருப்பேன். வீட்டுல வச்சிட்டு இருக்கும் போது தண்ணி போட்டு வந்தாங்க. முதல் வாட்டி நைட்டு வந்து என்கிட்ட இப்படி செஞ்சாங்க. நான் தள்ளி படுத்திருந்தேன். மறுநாள் காலையில தண்ணி போட்டு மத்தியானம் வந்தாங்க. கரெக்டா 3 மணி இருக்கும் வந்தாங்க. எங்க அம்மா வேலையில இருந்தாங்க, என் தம்பிங்க 2 பேரும் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து, நீ என் பொண்டாட்டி கைப்பிடி, என்னால சொல்ல முடியல மேடம், எல்லாருக்கும் தெரியும், எனக்கு சொல்ல முடியல. மக மாதிரி பொண்ணுகிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா மேடம்? ஹலோ, இங்க பாருங்க. அதாவது வந்து இந்த அம்மாவை வந்து இவங்களுக்கு எனக்கும் வந்து சண்டையாவது பிரச்சனையாவதுங்கிறதுக்காக 2 பேரும் பாடம் கொடுத்து இப்போ வந்து என்ன கொண்டாந்து யாரு பாடம் கத்து என்ன சொல்றீங்க? ஒரு பொண்ணு இந்த வயசுல வந்து இப்படி பேசுறதுன்னா மான மரியாதை எல்லாத்தையும் விட்டு உங்களை பத்தி பேசுறாங்க. மான மரியாதை அம்மாவுக்காக விட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஒருத்தவங்க மேல பழிய சொல்றாங்க, பொய்ய சொல்றாங்க. அம்மா கூட தாலி கட்டாம 5 பசங்களை நீங்க பெற்றிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க நியாயம் தர்மத்தை பத்தி எங்க கிட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருக்கோம். ஏங்க, அந்த பசங்க கூட நீங்க தப்பா நடந்திருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. மெடிக்கல் செக்அப் பண்ணா இப்ப நாங்க வந்து என்ன சொல்றீங்க கேக்குறோம். மெடிக்கல் செக் போடுமாடா? கண்டிப்பா பண்ணுவோம். பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். அது மட்டும் ப்ரூவ் ஆயிடுச்சு. அது மட்டும் ரிப்போர்ட் கரெக்ட்டா வந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்க பாத்துக்கோ. 14 வருஷம் ஆகுதுங்க மேடம் அவங்களோட சேர்ந்து. எது நீ தப்பா நடந்து இப்ப 4 வருஷம் 14 வருஷம் அவங்க கூட வாழ்ந்த பத்தி நாங்க பேசல. அவங்க 2 பேர் கூட நீங்க தப்பா நடந்துட்டீங்க, அந்த விஷயத்தை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் ஒரு நிமிஷம், கல்யாணம் பண்ணிருக்கோம்னு சொன்னீங்க. இங்க சொன்னீங்க நான் எங்க கல்யாணம் பண்ணிட்டேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து வாரோம். இப்போ எந்த ஊர்ல இருந்து அந்த பொண்ணுங்க வந்திருக்கு? அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணீங்க. ஒரு நிமிஷங்க, அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, அவளை கல்யாணம் பண்ண பிறகு நீ ஒரு வீட்டுல எங்கேயாவது முக்கல உட்காரு, நான் நீ என்ன கல்யாணம் பண்ணாதான் அந்த 5 பசங்களை நான் பாத்துப்பேன்னு சொன்னானா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அம்மா உங்ககிட்ட கேக்குறேன். ஆமா, 5 புள்ள வச்சதுனா ரேவதி கொண்டு வான்னு சொன்னேன். சொல்லதானே பண்ணேன். என்ன செய்ய போற? இப்பயே முடிச்சுக்க, பிரச்சனையா முடிய. 2 பசங்க வாழ்க்கைமா பிரச்சனை முடிச்சிட்டு நீ குமாரன் வந்து நம்ம பிரச்சனை நீ என்ன கொல்லு, நீ என்ன கொல்லு. ஹலோ ஹலோ, யார வெட்றீங்க நீங்க? அடக்கமா பேசுங்க. உங்களை பத்தி எல்லாத்தையும் நாங்க விசாரிச்சுட்டோம். உங்களை பத்தி A to Z எங்களுக்கு தெரியுங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதுவும் எங்களுக்கு தெரியும். சரிங்க, சொல்லுங்க. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ. சரி, இனிமே நீங்க பேச வேணாம். என்ன உண்மை அவங்க பக்கம் தான் இருக்கு. சரி, உண்மையெல்லாம் அவங்க பேசுறாங்க. என்ன இப்ப வந்து இப்ப நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்ப பொய்யா? அப்ப பொய்யா? பொய்யா? அப்ப பொய்யா? ஏங்க அந்த பொண்ணு ஏன் நடக்குறீங்க? குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு இப்ப பொய்யா நிஜமான எந்த ஆம்பளையாச்சும் நாங்க கேட்டிருக்கோமா? எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன சட்டையா புடிச்சு கேட்கணும்னு தோணுது. அப்பா ஸ்தானம் தானே நீ எங்களுக்கு.
எங்களை எப்படி நீ நீ எல்லாம் என் வச்சிருக்கணும் வீட்டுல இருந்திருக்கியா? நீ வந்திருக்கியா? அவர் அவங்க எதனால வீட்டுக்காரர் ஒன்னாலதான் இப்ப கூப்பிடுங்க மேடம் அவரையும் கூப்பிடுங்க மேடம் பொண்ணோட இவர் வீட்டுக்காரர் வெளியில வயசுக்கு இருக்காரு, சரிங்க கூப்பிடுங்க. மேடம் நீங்க கூப்பிட்டு கேளு. இப்ப நாங்க நியாயம் தேடுறது சரிங்க. உங்க 2 பசங்களுக்காக அது இப்ப முதல் பேசுங்க. இல்லைங்க அவர் வீட்டுக்காரர் கூப்பிடவா வேணுமா அதை நாங்க பாத்துப்போம். எங்க வீட்லயே இல்ல மேடம், இந்த பிள்ளைங்க அந்த எல்லாம் பொண்ணு வீட்டுல கிடையாது அந்த மேடம். பொண்ணு உங்க வீட்டுல தானே வேலை ஏன் அவங்க வந்து நாகர்கோயில்ல வெயிட் வேலை அது செய்யறாங்க. முன்னாடி அதுக்கு ஹலோ இப்ப அதெல்லாம் இப்ப சொல்லாதீங்க. வீட்டுல நடந்த விஷயத்த சொல்லுங்க. அவங்க டார்ச்சரை தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு வீடு விட்டு கிடையாது போயிருக்கு. மேடம், ஏன் உங்க torture டார்ச்சர் தாங்க பண்ணணும்? முடியாம அந்த நீ பொண்ணு போய் செஞ்சா கல்யாணம் அது பண்ணிக்கிட்டு. வந்து நான் போறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் என்கிட்ட ஓடி சொன்னா போனேன். ஏம்மா? நான் தான் ஏம்மா தடுத்தேன். தைரியமா பேசுமா? நீ ஓடி போய் என் காலை வெட்டிடுவேன்னு சொன்னீல. எங்க அம்மாவை அருவா எடுத்து நீ வெட்ட போறியா? தம்பிங்களை கூப்பிடுறா. மாதிரிதான் புருஷன் அமையும் அவ வாழ்க்கை சொல்லுமா. மாதிரிதான் உனக்கும் வரும். இன்னைக்கு தைரியமா பேசு. நீ யாரையா வச்சுக்க போற? என்னைய வச்சுக்க நீ சொல்லல. என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லலையா? வந்து ஆண்டவனுக்கு கூட அடிக்காது, எனக்கு நேராவே வந்து இப்படி சொல்றிய, இதெல்லாம் நியாயமா? நாங்க குடியிருந்தோம். நாங்க அவங்க வீட்டுல இருந்தனா இல்லையான்னு அந்த தெருவுல போன் பண்ணி கேளுங்க. அந்த தெருவுல சொன்னாங்க நீ இங்க இருக்காத, படிப்போட பொண்ணுக்கு மானம் தான் பெருசுன்னு சொன்னாங்க. அவங்க இல்லைன்னு சொல்லுங்க. என்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு நான் வயசுக்கு வரல, எனக்கு இத பத்தி எந்த விவரமும் தெரியாது. அவங்க வீட்டுக்கு நான் போனேன், போய் படிச்சேன். 4வது படிச்சிட்டு இருந்தேன். படிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட தப்பா பழகுனாங்க. நான் எங்க அம்மாட்ட சொல்லி இங்க ஜி தமிழுக்கு நாங்க வந்தோம். வந்தப்ப இவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு போன் பண்ணிச்சு கண்டிச்சு விட்டாங்க. அப்ப சொன்னாங்க நான் நல்லா பாத்துக்கிறேன், நான் அந்த பொண்ணை படிக்க வைக்கிறேன். இதெல்லாம் நாடகம். நான் என்ன சொல்றேன், ஆஸ்பத்திரியில எதுங்க அடிபட்டு நாடகம்? கேளுங்கம்மா. எதுங்க நாடகம்? 4வது படிக்கும் போது தப்பா பழகுனாங்கன்னு சொன்னேன்னு இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன எங்க அம்மாவையும் அடின்னு அடிச்சாங்க. அந்த நாங்க வெளியில இங்க ஓடிடுவோம். வந்ததுனால வீட்டை கதவை சாத்திட்டு நாங்க வெளியில ஓடிடுவோம். அடிச்சேன். அம்மா நீ சார் நீ தான் கேட்டியா நீ ஏன் அங்க போன சொல்லி தானே அடிச்சு அதெல்லாம் 2 பேரும் தானே கதவை பூட்டிட்டு இங்க வந்து அந்த நல்லா வீட்டுக்கு அடிச்சேன். தாப்பா கிடையாது. பிரஸ் இங்க வந்து வச்சுதான் நல்லா அவ பூட்டணும். சொல்றா, நீ மகளிர் சொல்லிட்டு பிரஸ் இருக்க. வச்சு ஒரு பூட்டிட்டு நிமிஷமா. பிரஸ் வச்சு பூட்டிட்டு என் தம்பிங்க எல்லாம் வெளியில நிக்கிறாங்க. எங்களை அடின்னு அடிச்சு நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போய், டோன்ட் வரி, அதை பத்தி எனக்கு பிரச்சனை அடிச்சிட்டாங்க. இல்லை. எங்க அம்மா அவங்கள்ட்ட பேசல, நானும் அவங்கள்ட்ட அதான் பேசல. இது மாதிரி வந்து ஒரு வாரம் பேசல. ஆ? அதுக்கப்புறம் அவங்களா பேசினாங்க எங்க கிட்ட. சோத்த எடுத்து வை, தண்ணி ஊத்து, இடு. உப்பு எடு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எல்லாம் எடுத்து வச்சோம். எங்க அம்மா மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் என்ன கட்டி பிடிச்சாங்க. தண்ணி அடிச்சுட்டு வந்து ஏய், கட்டி பிடிச்சாங்க. வீட்டுக்குள்ள இல்ல, இல்ல? கொல்லையில. இவ்வளவு தூரம் வந்து ஒரு சரி. இதா வந்து ஒரு டைரக்ஷன் பண்றிய. சரி நான் வேலைக்கு போயிட்டு பொய் வந்தேன் சொல்லலாம், நீ எப்படி என்ன வேணாலும் பண்ற? சொல்லலாம். அதுதான் சொல்லுமா, நீ சொல்லு. கொஞ்சம் தைரியமா சொல்லு. கொல்லையில இருக்கும். ஒரு நிமிஷம், ஒரு நாள் ஒரு வேலை நிமிஷம். நடக்குது. கொஞ்சம் அமைதியா கடவுளுக்கு இருங்க, கொஞ்சம் தப்பிக்க அமைதியா இருங்க எல்லாரும். கடவுளுக்கு நீ தப்பிக்க முடியாது, ஞாபகத்துல வச்சுக்க. இவ்வளவு போய் பேசுற நீ. நீ இப்ப அந்த தப்பிச்சு வச்சுக்க. நீ ஒரு உன் கையால நிமிஷமா, ஒரு சாப்பிடணும் எனக்கு நிமிஷமா, அவசியம் இல்ல. ஒரு நிமிஷமா. நான் எனக்கு அவ தெரியும். ஒரு 100 நிமிஷமா, நாள் அவ வேலை. சொல்லட்டும். இவ்வளவு டைரக்ஷன் பண்றது வந்து ஒரு இவ்வளவு நிமிஷங்க. போச்சு. உன் மனசாட்சிக்கு தெரியுமா தெரியாதா? என் மனசாட்சிக்கு உன் நல்லா மனசாட்சிக்கு தெரியும்ல. என் அப்ப மனசாட்சிக்கு ஆண்டவன் தெரியும். பாத்துக்குவான் உன்னோடத. என்னுடைய மனசாட்சிக்கு நீ நல்லா தெரியும். தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்க. அதே மாதிரி உன் மனசாட்சிக்கு என்ன சொல்றது நல்லா தெரியும். எனக்கு தெரியும் கண்டிப்பா எனக்கு தெரியும். அவளோட தப்பு பண்ணா அவளுக்கு தெரியும். ஒரு நிமிஷமா. கண்டிப்பா 100 நாள் ரெண்டு பேரும் வேலை. கொஞ்சம் அமைதியா இருங்க. 100 நாள் வேலை களத்துல நடக்குது. இவங்க தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காங்க கொல்லைக்கு. நான் கொல்லையில பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். பாத்திரம் தேய்ச்சி கழுவிட்டு இருக்கும் போது இவங்க வந்தாங்க. வந்து என்னை கட்டி பிடிச்சி, நீ என் பொண்டாட்டி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு என்ன வயசு? அப்ப நான் 4வது படிச்சுட்டு இருக்க வயசு எனக்கு தெரியல. இப்படி சொல்லவும் நான் என் தம்பி தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டேன். வீட்டை விட்டு ஓடி போய் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சு வேலைக்கு என்ன சேர்த்து விட்டாங்க நாகர்கோயிலுக்கு. அப்ப போகும்போது அப்ப தீபாவளி அப்பதான் தீபாவளி வருது. 3 மாசத்துக்கு முன்னாடி நான் போறேன். தீபாவளி வருது. வந்தோடனே எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இது மாதிரி 5000 ரூபாய் பணம் கொடுத்து விட்டேன். எங்க அம்மா இவங்க செய்ய மாட்டாங்க. எந்த வருஷமும் தீபாவளிக்கு உங்க துணியை தர மாட்டாங்க, எனக்கு தான் எடுத்து தருவா. என் தம்பியும் தெரியும், எனக்கும் அதுவும் எடுத்து துணி எடுத்து கொடுக்கல. எடுத்து தந்தாங்க. கொஞ்சம் நீ அமைதியா வந்து இருங்க. பணம் கொடுத்துதானே டவுன் எடுத்துச்சுல பணம் எடுத்து கொடுப்பேன். நானே கொடுப்பேன் மேடம். இப்ப கூட அந்த காசை கூட முடிச்சா உண்மையாதான் சொல்றேன். நான் பொய் சொல்ல நான் நீ dress வந்து எடுக்கல. கேளுங்க. கேளு 5000 ரூபாய் பணம் கொடுத்தேன். 5000 ரூபாய் பணம் கொடுத்தேன். அந்த அக்காட்ட வந்து இவங்க சரி, வாங்கினாங்க. உன் மகன் இவ்வளவு தூரம் போய் சொல்லிட்டு இருக்காளே, நீ எங்கேயாவது வந்து இதெல்லாம் ஏண்டி இது மாதிரி அக்குறும்பா சொல்றீங்களேன்னு கேக்குறியா? அவன் உன் நடந்ததா வாயில வருதா? கேளு அவன் நடந்ததா சொல்றா. இப்ப இது நடந்தது அவன் சொல்றாளா? பாதிக்கப்பட்டவ சொல்றா. இப்ப நடந்தது சொல்றாளா? நடந்ததா 5000 ரூபாய் சொல்றா. வாங்கினாங்க. கேளு. அதுக்கு சாட்சி ஆள் இருக்கு. ஏன்டி ஜெயா இப்படி அக்காட்ட கட்டி ஃபோன் பண்ணி சொல்றீங்க? கேளு. எனக்கு நேராவே நீ சொல்றியே. ரேவதி, ஒண்ணு என் தங்கச்சி எங்க அம்மா பண்றது பாத்துட்டு கண்டிப்பா சொல்றேன். சொல்ற. நான் என்ன சொன்னேன் ஏய், ஆண்டவன் இருக்கான்.
அம்மா பாத்துருக்காங்க. அம்மா பாத்துருக்காங்க. அம்மா பாத்துருக்காங்க. ஜன்னல் வழியா வந்து நான் உன்னை நின்னு என்ன செய்யலையா? பாத்துருக்காங்க. கதவு வந்து நான் எங்க அம்மா பாத்துருக்காங்க. அம்மா பாத்துருக்காங்க. அம்மா பாத்துருக்காங்க. அம்மா பாத்துருக்காங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கேளு. இருங்க இருங்க கதவை உண்மையை சாத்திட்டேன். சொல்லுங்கம்மா. நான் உன்னை என்ன கேட்டேன்? எதுக்கு நீ கதவு சாத்திட்ட? அம்மா, கொல்லைக்கு தான் கேளுங்க, போனோம். கேளுங்க. ஏன்னா எங்களுக்கு நீங்க நெட்டில் உங்க மதுப்பு கண்ணால கிடையாது. பாத்தீங்களாம்மா? உண்மையை கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஆமா, கண்ணால நான் பார்த்தேன். என்ன பார்த்த? அப்பதான் நான் வந்து உன்னை என்ன கேட்டேன். பார்த்த? கேளு. நீ கண்ணால என்ன பார்த்த சொல்லு. நீ தப்பா பழகிறத நான் பார்த்தேங்க. என்ன தப்பா பண்ண நீ பாத்தியா? விளக்கமா சொல்லு. நீ பாத்தியா? கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நான் பார்த்தேங்க என்னால. ஏய். நான் வந்து கொல்லைக்கு நீ என்ன போனேன். பார்த்த? கேளு. கொல்லைக்கு போறோம், வயித்து வலிக்குதுன்னு சொல்லி திரும்பி ரிட்டர்ன் பண்ணும்போது கது தாப்பா போட்டுருந்துச்சு. காத்தும் அடிக்கல, மழையும் பெய்யல. நீயா கது சாத்துன. திரும்பி வந்து கொல்ல வழியா வந்து ஆனா என்னதான் அப்ப உங்களுக்கு நடக்குது? தெரியும் இந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளதான் அப்ப இருந்துச்சு. நான் கதவை வந்து திறந்தேன். திறந்தோடனே சின்ன பிள்ளைன்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் நான் கேட்டேன். அப்பா அவர் வந்து கால்ல விழுந்தாரு. இது நீங்க உங்க கண்ணால நான் பாத்துருக்கீங்க. பார்த்தேங்க என்னால. ஒரு அநியாயமா நீ வந்து மனசாட்சிக்கு விரோதம் நான் இல்லாம கிடையாது. பேசுறதெல்லாம் நான் நடந்ததா சொல்றேன். இவ்வளவு நாள் நான் உண்மை நடந்ததா சொல்லாம சொல்றேன். இருந்தீங்க. அவனுக்கு பொய் சொல்ல. சொல்லுமா. எனக்கு வந்து உனக்கு வேணும்னு ஒரு நினைக்கிறதுக்காக பொய் சொல்ல சொல்றியா? கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, அப்ப நான் வந்து அது மாதிரி செஞ்சேனா? கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம் ஆ? எங்க நான் இதை அம்மா செஞ்சேனா? எங்க அக்கா கொஞ்சம் எனக்கு அமைதியா இருங்க. பிளான் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்றேன். இப்ப எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிடுறேன். எங்க 3 பேர் சாவுக்கும் இந்த இவர்தான் காரணமே. உண்மையா நாங்க சொல்லிட்டேன். செத்து போன இவர்தான். எந்த ஜில்லால இருந்தாலும் சரி, உண்மையிலேயே நான் சொல்லிட்டேன். நேர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிட்டேன் நானு. மேடம். எங்க 3 பேர் சாவும் உங்க கையில தான் எங்களுக்கு தெரியும். மேடம் என்ன நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எங்க தெருக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அத்தனை பேர் சொல்லுவாங்க. நீ கட்டி பிடிச்சிருந்ததை பார்த்தது அடைக்கல ஆத்தான்னு ஒரு ஆத்தா இருக்காங்க. அவங்க நீ கட்டி பிடிச்சி நின்னதை அவங்க பார்த்தாங்க. என்னை கேட்டாங்க. ஆமாத்தா கட்டி பிடிச்சி நின்னாங்கன்னு நான் சொன்னேன். சரிங்க மேடம். அவங்களுக்கு தெரியும், அந்த தெருவுக்கு தெரியும், எங்க ஸ்கூலுக்கு தெரியும். அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் எதுக்காக படிப்பு நிப்பாட்டினேன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க சொல்லட்டும், Yes, இல்லன்னு madam. சொல்லட்டும். நான் இங்கேயே நான் செத்து போயிடுறேன். சரி அதே தெருவுல மேடம், இது மாதிரியால மேடம். இல்லைன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க. இங்க இருங்க மேடம். ஹலோ அப்ப நீங்க என்ன சொல்லுங்க? ஹலோ நான் செத்து போயிடுறேன். நான் இங்கேயே செத்து போயிடுறேன். இனிமே நான் வாழ வேண்டியல. நான் செத்து போயிடுறேன். நீங்க ஃபோன் எப்படிங்க? பண்ணி கேளுங்க மேடம். எப்படி உங்களுக்கு மனசு வருது? மிரட்டிடுறாங்க தெரியாது மேடம். மேடம். எப்படி அவங்க மிரட்டி பொய் மிரட்டி சொல்றாங்க. ஒரு பொண்ணு மிரட்டிடுறாங்க. இருக்குங்க. ஏன் மேடம் அவங்க உங்களுக்கு ஒரு சொல்றத பொண்ணு இருக்கு. அது வச்சு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு 5 பசங்க. சோறு போடல 5 மேடம். பசங்கல்ல? பெத்த பிள்ளைக்கு 5 பசங்க கல்யாணம் மத்ததெல்லாம் தெரியுது பண்ணிட்டாங்களே. மேடம். 5 பசங்க நீங்க பெற்றிருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு எங்களுக்கு அத தெரியும். கேளுங்க ஃபர்ஸ்ட் மேடம். புரிஞ்சுதா? நான் சொன்னேன் மேடம், என் அம்மா கழுத்துல தாலியை கட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்காமலே 5 பசங்களை பெற்றுண்டு தைரியமா இங்க வந்து பேசுறீங்களே. கல்யாணம் பண்ணிலாம் பண்ணிலாம் ஒண்ணுதான், பெத்தாலும் ஒண்ணுதான். தாலியெல்லாம் கட்டல, சும்மா வாழ்ந்துட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வேணும்னா சும்மா வச்சுக்கலாம், வாழ்க்கை வேணாம்னா என்ன? நம்ம சமுதாயம் என்ன நினைச்சிட்டு நாங்கெல்லாம் இருக்கீங்க? வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருக்கோம். அவங்க கூட தான் மேடம் இருக்காங்க. கல்யாணம் தாலி ஏன் தாலி ஏன் கட்டல? ஏன் தாலி கட்டாம வாழ்ந்துட்டு அது இருக்கீங்க? 5 புள்ள. ஏன் தாலி கட்டாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க? தாலி வேணா இப்ப வேணாலும் கட்டுவோம். இப்ப என்ன அப்ப தாலி கட்டா போட்டிருக்காங்க. என்ன? இப்ப தப்பிக்கிறதுக்காக நீங்க தாலியா? என்ன தாலி என்ன தப்பிக்கிற ஒரு இதுன்னா? சரி அவங்க சொல்ல வேண்டியது தானே தாலி ஒண்ணு ஏன் உங்களுக்கு கட்டுறீங்க. அறிவு நான் சொல்லலையா? உங்களுக்கு நான் சொல்லலையா? என்ன புடிச்சு வைக்க இதெல்லாம் மேடம் தெரியும். யாருக்கு மேடம் தெரியும் இதெல்லாம்? பசங்க குழந்தை மட்டும் பெற்றுட்டு உங்களுக்கு எல்லாம் அது தெரியும், அது தெரியுது ஆனா, மேடம். தாலி கட்டணும்னா உங்களுக்கு தெரியாது. யாருகிட்ட கதை விடுறீங்க? யாருகிட்ட ரீல் விடுறீங்க? ஏய், அது ஒண்ணா மேடம், எங்க வீட்டுக்கார்ட்ட டெய்லி வந்து சத்திரத்துல வந்து நின்னுகிட்டு அமுச்சு விட்டு உனக்கு வச்சு வாழ இஷ்டம் இருந்தா வாழலையா இங்க வா, உனக்கு எனக்கு எதுவும் வேணாம், நீ இத்தனை புள்ள வச்சுக்க, என்கிட்ட இத்தனை புள்ளைய கொடுன்னு நீ அதனால நீ செஞ்சிருக்கணும். அப்பயே நீ அந்த வேலை தாலி செஞ்சிருக்கணும். கட்டணும்னா அவருக்கு தெரியாது. இப்ப மேடம் இந்த இதுக்காண்டி அந்த அவளையும் சேர்க்கணுமே. இவ்வளவு எதுவும் செஞ்சு விட்டோம்னா அவ வரணுமே. அதான் தாலி கட்டல. அது தாலி வரணுமே. அங்க கட்டணும் அவருக்கு. அதுதானே விஷயம். இல்ல மேடம், இது அதெல்லாம் வந்தாதானே அது கிடையாது வரணும். மேடம். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஞாபகம் நாகப்பட்டினம் வச்சுங்க. ஒரு கழிச்சியும் விட முடியாது. ஒரு பொண்ணு உங்களுக்கு இருக்கு. அவங்க நாகர்கோயில்ல இருக்காங்க. நான் கும்பகோணத்துல இருக்கேன். கோயிலுக்கு 8 அதுக்கு மாசம் முன்னாடி ஆகுது. வக்கீல் ரேவதி, வேலை செய்றாங்க. இருக்குது. நாங்க ஒன்னால தானே? உங்களை சப்போர்ட் பண்றோம். இப்ப ஒண்ணு அது இருக்கு, பிரச்சனை நாலு இல்ல. பேரு. நீ ஒரு அப்போ நிமிஷம், ஒரு போனது நிமிஷம், வந்தது. ஒரு நிமிஷம். உனக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்மா. நீ ரெடியா? நான் ரெடி. கேஸ் குடுக்கறதுக்கு நீ ரெடியா? நான் ரெடியா இருக்கேன். என்னை தொட்டாங்கல்ல, அவங்க பொண்ணுன்னு நினைக்காம என்ன தொட்டாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். நான் வந்து தண்டனை கிடைக்கும். அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. தப்பா அவ்வளவுதான். நீ நடந்திருந்தா தானே பழகலையா? நடக்கும். நீ பழகலையா? கிடையாது கண்டிப்பா நீ பழகல. கிடையாது பொய் புழுவாத, சத்தியமா கிடையாது. பொய் புழுவுற. ஊருக்கு போன் பண்ணி நான் கேட்கவா? டிஎன் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து அது நான் உன்கிட்ட தெரியாம தான் பழகி இருந்தேன்னா நான் மாட்டுவேன். மாட்டுவ, கண்டிப்பா மாட்டுவ. அந்த பொண்ணு அவளுக்கும் தெரியும். அவளுக்கும் மான மரியாதை இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து இங்க பேசுதுன்னா எந்த அளவுக்கு அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்க மேடம், நாங்க சொல்றதுதான் பொய் மேடம். அவன் பையனை நைட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு இத நாங்க சொல்லி கொடுத்தோமா, நீ புள்ள வளர்க்குற, நீ வளர்க்குற. 1 மாசமா அந்த பையன் என் வீட்டுல இருக்கிறான் மேடம்.
மண்ணெண்ணையை ஊத்தி உங்க அக்காவை போய் கூட்டிட்டு வா, உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு பிள்ளைக்கு. அதுக்கு அவன் கேட்டிருக்கான் அக்காவை கல்யாணம் பண்ணி அதான் கேட்காத வார்த்தை கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காரு பிள்ளைக்கு மேடம். அதுக்கு அவன் சொன்னான், ஏன்பா நான் அக்காவை அம்மானு கூப்பிடுறதா அம்மானு கூப்பிடுறதா அக்கானு கூப்பிடுறதா சின்ன பையனுக்கு முடி இருக்கிற விவரம் அதுல அடிச்சு மண்ணெண்ணெய் ஊத்தி விட்டுருக்காரு. இன்னைக்கு போக மாட்டேங்குது. எனக்கு தெரியாது அந்த பிள்ளை எனக்கு தெரியாது. அப்ப உனக்கு தெரியாம தானே இப்ப வந்து சொல்றேன் மேடம். பெத்த புள்ள போய் சொல்லுங்க. அவன் பாதிக்கப்பட்டா சொல்றா. நாகர்கோயில்ல போய் அவன் வேலைக்கு இருந்து இப்ப எத்தனை எவ்வளவு நாள் ஆகுது? நீங்க பாதிக்கப்படலையாமா? நீ சொல்றீல்ல இப்ப அதான் பாயக்காரங்க வச்சிருக்காங்க. அதையும் தான் சொல்றேன். எதாவது போச்சு அங்க வேலைக்கு. அதை நம்ம முன்னாடி பாரு. நான் சொல்றது கேளு. 2 வருஷம் பாய் வீட்ல இருக்கா. பாய் வீட்ல வேலைக்கு விட்டுட்டு நேரா மெட்ராஸ்ல வந்து இருந்திருந்தீனா இவங்க போயிருக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ள ஒரு இவளோட படிப்பும் போயிருக்காது. கொண்டு வரீங்க. நான் சொல்றேன் கேளு. நல்லா இருந்திருந்தீனா அந்த பொண்ணை நீ இழுக்காம நாங்க என்ன சொன்னா மேடம்? இதோட வாழ்க்கை போயிடுச்சு. அதெல்லாம் பொண்ணை இழுத்துட்ட. இப்போ உன்னை நான் வந்து வாழ அதாவது வந்து என் வீட்ல இருந்து ஓடிக்கிட்டு இதே பிரச்சனையா இருக்கு. இவனுக்கு ஒரு திட்டம் தீட்டு பிரச்சனை இது. ஒரு திட்டம். நாகர்கோயில்ல போய் அவ இருந்து 2 வருஷம் ஆகுது. எனக்கு அவளுக்கு சம்பந்தம் இருக்கா? 2 வருஷம் எல்லாம் இருக்காது. 8 மாசம் தான் ஆகுது. 8 மாசம் ஆகுது. தீபாவளிக்கு வந்துரு போய் 8 மாசம். அதுக்கு முன்னாடி வெட்ட வந்ததுக்கு எதுக்காக வெட்ட வந்த? டெய்லியும் போல வருஷத்துல ஒரு நாள் போனேன்னு சொல்றாரு. புரியுதுங்களா மேடம் உங்களுக்கு? எனக்கு தீபாவளிக்கு போய் 8 மாசம் ஆகுது. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தப்பா பழகுனதால தான் நான் போனேன். நான் வயசுக்கு வந்தனால தான் ஊருக்கு வந்தேன். எங்க அக்கா வீட்டுக்கு வரணும் எனக்கு ஆசை இருந்துச்சு. எங்க மாமா எல்லாம் வருவாங்க. ஆனா யாருமே வரல. எங்க தெருக்காரங்க தான் வந்து எனக்கு சடங்கு சுத்தி போட்டாங்க. யாருமே வரல. யாருமே வரல. 15,000 கடன் வாங்கி நான் செஞ்சேன் மேடம். எங்க மாமா எல்லாம் வராங்கனே எல்லாரும் சொல்லி யார் வரல. யாருமே வரல செஞ்சேன் மேடம். அத அப்படியே படிக்க யாருமே வரல போனே நீனு. மேடம் எங்க அம்மா இப்படி போயிட்டாங்க அப்படின்னு எங்க எல்லாரையுமே ஒதுக்கிட்டாங்க. எங்க குடும்பத்துல யாருமே வரல எங்க குடும்பத்துக்கு. மேடம் இங்க பாருங்க. எங்க பெரியம்மா எங்க அம்மாவோட அக்கா தான் வந்தாங்க. வந்து எனக்கு செஞ்சாங்க. மத்த ஊர்க்காரங்க வந்து எனக்கு செஞ்சாங்க. இப்ப இவங்க கன்னியாகுமரியில போய் வேலைக்கு இப்ப நீ இந்த கேஸ் கொடுக்கணும். கண்டிப்பா குடுக்குறேன். நீ கேஸ் குடுக்குற. கண்டிப்பா குடுக்குறேன். நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ கேஸ் கொடுக்க போற. கண்டிப்பா நாங்க குடுக்குறேன். சப்போர்ட் பண்றோம். அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இருக்கு மேடம். தைரியமா நீங்க கிளம்புங்கம்மா. நாங்க உங்க கூட இருக்கோம். சரியா? சரிம்மா கிளம்புங்கம்மா. நாங்க இருக்கோம். ரிப்போர்ட்டர்ஸ் பேசுவாங்க. கிளம்புங்கம்மா. போயிட்டு வரேன். ஓகேம்மா. பாருங்க. சொல்லுங்க மேடம். உண்மையா சொல்லுங்க. அவங்க அம்மா வந்து நான் வந்து அடிக்கடி அதாவது மேடம் இப்போ உங்கள்கிட்ட உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து 5வது 6வது நான் அதாவது இங்கே உட்காந்து பேசுனுச்சுல்ல இந்த இது வந்து கல்யாணம் பண்ணி இவருக்கு ஒருத்தவங்களுக்கு பிறந்த பொண்ணு இது. இந்த ரேவதிங்கிறது வந்து இன்னொருத்தவருக்கு பிறந்த பொண்ணு. இன்னொருத்தவனோட சேர்ந்து இருந்து ஒரு பொண்ணு பிறந்து அது செத்து போயிடுச்சு. சரி செத்து போயிடுச்சு. சரி நான் வந்து சேர்ந்தேன். பிள்ளைங்க பிறந்துச்சு. சரி ரைட்டு நம்ம ஏதோ கல்யாணம் இந்த வாழ்க்கை அந்த 5 குழந்தைகளும் உங்களுக்கு தானே குழந்தைங்க என்னோட குழந்தைங்க தான் 5 பிள்ளைங்க எனக்கு. சரி 5 பிள்ளைங்களையும் நான் தான் வச்சு பராமரிச்சுட்டு இருக்கேன். அடிக்கடி இருக்கிறது இல்லை. அவங்க பொண்ணு வீட்டுக்கே ஓடிடுறது. இப்போ வேணா கேளுங்க. இப்போ போய் 3-3.5 மாதம் ஆகுது. இந்த பசங்களுக்கு நான் தான் காலையில் சோறாக்கிக்கிட்டு துணிமணி துவச்சிக்கிட்டு அந்த ஊரில் வந்து கேளுங்க எல்லாம் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். என் வீட்டிலேயே இருக்கிறது இல்லை. இதேமாரி தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். என்ன ஆச்சுன்னா இப்போ இடையில நான் என்ன பண்ணேன், இது இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம வேலை பார்க்குறதா பிள்ளைங்களுக்கு சோறா பார்க்குறீங்க நீங்கள்? நான் தாலுகா ஆஃபீஸில் மனு எழுதிட்டு இருக்கேம்மா. மனு எழுதிட்டு இருக்கேன். நான் காலையிலேயே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சோறாக்கி கொடுத்து ட்ரெஸ்ஸு போட்டு குளிப்பாட்டு விட்டு போகணும். நான் ஆம்பளை எத்தனை நாளைக்கு செய்ய முடியும்? நான் இடையில வந்து ஒரு சரி பார்த்தே வேற யாராவது ஒருத்தவங்களை நம்ம இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருந்துக்கிட்டு அவங்களுடைய மருமகன்கிட்ட சொன்னேன். அடிக்கடி போய் சொன்னேன் இதேமாரி போயிட்டு இருந்தால் என்ன வருது, நான் ஒரு நபரை மட்டும் வந்து எப்படி இந்த எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இவங்கள்ட்ட சொல்லி இப்போ இந்த பொண்ணு வந்து நாகர்கோவில் போய் வேலை செஞ்சு அந்த வீட்டில் பாயம்மா வீட்டில் இப்போ இதோட 2-3 வருஷம் அங்கே தான் வேலை. இதுக்கு நேராக இப்போ எங்கேருந்து வந்திருக்கு? என் வீட்டில் இருந்தா வந்திருக்கு இந்த பொண்ணுங்க. கேட்டிங்களாம்மா? எங்கேருந்து வந்திருக்கு? கேட்டோம். இங்க உங்க கதையை சொல்லுங்க. இங்க உங்கள்ட்ட நாகர்கோவில்ல இருந்து அங்கே தான் இருக்காங்க. 2 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க உங்க விஷயத்த வந்து அங்கே இருக்காங்க. இது மாதிரி இருக்கிறப்போ இது அடிக்கடி ஓடி போதோன்னு நான் வேற ஏதாவது முயற்சி பண்ணிடுவோன்னு சொல்லி இது மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷனை கொடுத்து பண்ணுறாங்க.
அப்படி இருந்தால் நாளைக்கு டிஎன் எடுக்கும்போது நான் தவறு பண்ணால் கண்டிப்பாக நான் மாட்ட மாட்டேன்னு அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும்லம்மா, அன்னைக்கு என்னடா அப்படி சொன்னேன்னு சொல்லி என்ன நீங்கள் கேட்க மாட்டீங்களா? கதை கட்டி என்னை ஏதாவது வந்து பண்ணணும்னு சொல்லி வேறு ஏதாவது கொஞ்சம் பிள்ளைங்க விட்டு வர கல்யாணம் விட்டு பேரானு சொல்லி இவ்வளோ ஒரு இம்ப்ரமேஷன் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, அவங்க அந்த பொண்ணோடைய இப்போ இங்கே உட்காந்து சத்தியான்னு பேசுனாங்கல்ல, அவங்களுடைய வீட்டுக்காரர் மட்டும் நீங்கள் கூப்பிட்டு விசாரிங்களேன். என் வீட்டில் இருக்காங்களா அவங்க வீட்டில் இருக்காங்களான்னு. இது பாருங்க, அதெல்லாம் வேணாம். ஏன்னா உண்மை என்னன்னா, நான் உங்ககிட்ட சொன்னீங்க, ஒரு பொண்ணு வந்து அவ வாழ்க்கையை பத்தி இவ்வளவு தெளிவா பேசுறான்னா கண்டிப்பா எதுவும் நடந்திருக்கு. இல்லை அவங்க அம்மாவுக்காக பேசுறாங்க. அம்மாக்காக எந்த பொண்ணு பேசாதுங்க, அந்த அம்மாக்காக போராடும். ஆனா இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றது கண்டிப்பா எந்த பொண்ணும் செய்யாது. அந்த அம்மாவும் ஜன்னல் வழியா பாத்திருக்காங்க. அந்த அம்மா அவ்வளவு உறுதியா சொல்லுது. சோ கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு, அதை அவங்க பாத்திருக்காங்க. நடந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், ஆனா நீங்க மறைக்க பாக்குறீங்க. உண்மையா நீங்க மறைக்க பாக்குறீங்க. மறுபடியும் கேக்குறேன் சங்கர், லாஸ்ட் சான்ஸ். உண்மை என்னன்னு நீங்க ஒத்துக்குங்க. நான் இப்படி செஞ்சேன், இது நடந்துருச்சு, ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த கதை இங்கேயே முடிஞ்சிடும். ஒரு ட்ரிப்பு இது மாதிரி அவங்க அந்த துண்டை கட்டி இருந்தப்ப மேலே படுத்துட்டேன் மேடம். பக்கத்தில் வந்து இதாக இருக்கவும் சொல்லிட்டு நான் தூக்க கலக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. நான் மனைவின்னு நினச்சிட்டு தான் நான் மேலே படுத்துட்டேன் மேடம். படுத்துட்டீங்க. மனைவி தான் பக்கத்தில் படுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தூக்க கலக்கம் மனைவின்னு நினைச்சு. ஆமாம், தப்பு நடந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் என் வீட்டில் இருக்கிறது இல்லை மேடம். அவங்க என் வீட்டில் இல்லை. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, மனைவி இல்லை அந்த பொண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு எவ்வளவு தப்பான விஷயம் இல்லை? உண்மைதான் மேடம். நினைச்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஆமாம். நாளைக்கு அது மாதிரி ஒரு விஷயம் அந்த பொண்ணு கூட நடந்துச்சு, எவ்வளவு கஷ்டம் இல்லாத. ஆமாம். தண்ணி போதையில நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கே தெரியல. அதனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி எல்லாரும் இப்படி தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த சமுதாயத்தை நம்மளால எப்படி வாழ முடியும்? நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு ஆசையே வந்துச்சு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையே வந்துச்சு. யாருமே இல்லை. சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு 3 வயசுலேருந்து அந்த பொண்ணு தான் மேடம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. நான் தான் வளர்த்தேன் அந்த பிள்ளைய. சரி, அவங்க கூட சேர்றப்ப இது வந்து கைப்புள்ள வந்து கை குழந்தை. அதுக்கப்புறம் என் பையன் பிறந்தான், அப்படியே இருந்தோம். இருக்கிறப்ப அதுக்கப்புறம் வந்து இது என் வீட்லேயே அவங்க மனைவி இருக்கிறது இல்லை மேடம். பிள்ளைங்களெல்லாம் யார் பார்க்கறது? விட்டுட்டு போயிடுறாப்புல. ஆஸ்பத்திரியில் நீங்களே சொல்றீங்க இந்த பொண்ணு 3 வயசுக்கு இருந்துச்சு இல்ல? அப்பையிலேருந்து தான் வளர்த்தேன் நான். அப்பலேருந்து வளர்த்தீங்க. சரி, அதனால இந்த குழந்தை பசங்களை பார்த்துக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்ல, வீட்டில் உங்கள் அம்மா தான் இருக்கிறதில்ல, நீ இருந்து பிள்ளைங்கள்லாம் பார்க்குறேன், நல்ல வளமாக இருக்கிய, சோறு சமைக்கிறது எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்யும். சரி இருக்கட்டும், உங்கள் அம்மா தான். அது ஒரு மைண்டு சேஞ்ச் மாதிரி, ஒரு பைத்தியம் பாருங்க. தெளிவா சொல்லுங்க, ஏன்னா ஊர்லயே எல்லாரும் உங்களை பத்தி பேசுறாங்க. அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. சரிங்க மேடம். சரி, நீ நான் உன்னை கல்யாணம் பண்ணி நீ இந்த வீட்டோட இரு, எங்க பசங்களை நீ பாத்துக்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமாம் மேடம், சொன்னீங்க. சொல்லுங்க. ஏன்னா அவங்க அம்மா இருக்கிறதுல பிள்ளைங்களை யாரும் மேடம் பார்க்கறது? ஒன்று நீங்கள் போயெல்லாம் போயிடுங்க, வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிள்ளைங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டா கூட நான் ஃப்ரீயாக இருப்பேன் மேடம். இல்லைங்க, அந்த சின்ன பொண்ணுங்க உங்களை நம்பி அந்த அம்மா கல்யாணம் பண்ணிருக்கல, நீங்க கல்யாணம் பண்ணிக்கல சொல்றீங்க. ஒன்றும் இல்லை, எனக்காக நீங்கள் அந்த அம்மாவை கூப்பிட்டு நீ எவ்வளவு நாளுமா அந்த வீட்டில் இருந்து அந்த பிள்ளைங்களை பார்த்துருக்க, இந்த பிள்ளைங்களை அந்த அம்மா வீட்டுல இல்லைன்னு சொல்லி நீங்க அந்த அம்மாவோட பொண்ணு கூட தப்பா நடந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி உங்க பசங்களை நீங்க பாத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இல்லை, அந்த பொண்ணு வந்து ஐயோ, அதாவது வந்து வீட்டில் வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னு சொல்ல நான். ஸோ எப்படி இருக்கணும் அந்த பொண்ணு வீட்டுல? பாதி தம்பிங்களை சமைச்சு போட்டு இப்போ வெளியில போய் வீட்டு வேலை பார்க்க. அதுக்குதான் நீங்க உங்க பையன் கேட்டான்னு சொன்ன. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா கேட்டுது, அப்பா நான் அந்த அக்காவை கூப்பிடணுமா இல்ல அம்மான்னு கூப்பிடணுமா? மேடம் நான் என்ன சொன்னேன்னா, உங்க பையனுக்கு இருக்கிற அந்த அறிவு கூடி உங்களுக்கு இல்லாம போயிட்டுதே. இல்லை, நான் அதுக்கு சொல்ல மேடம். நான் என்ன சொன்னேன்னா, உங்க அம்மா வீட்டில் இருந்து எங்களுக்கு சமைச்சு போடுறதில்ல, சாப்பாடு ஒன்றும் கொடுக்க, நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து நான் வேலையை பார்க்கறதா, நான் சமைக்கிறதா மேடம். இப்போ எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த தவறு நடந்துச்சா? கிடையாது மேடம்.
இது ஒரு தடவை நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த பொண்ணு சொல்றது 2 தடவை நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. ஒண்ணு இது சொன்னீங்க, ஒண்ணு அந்த கொல்லை பக்கம். அதான் அது அவ சொன்னாலே இதோ நீங்க கட்டி பிடிச்சீங்கன்னு சொல்லி. சரி. சோ இது தொடர்ந்து நடந்திருக்கு இந்த விஷயம். இது உங்களுக்கும் தெரியும். இது எல்லாமே போதையில தான் நடந்துச்சா இல்ல அது போதையில் தான் மேடம். தண்ணி அடிச்சுட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு தான் இதனால? அதாவது இந்த எழுதும் தலைவலி வீட்டில் வந்தா மனைவி இருக்கிறதே கிடையாது மேடம். உங்களுக்கு தெரியும்ல குடினால எவ்வளவு தவறான நம்ம இது பாருங்க. இப்ப உங்களுக்கே தெரியும் இது நம்ம செஞ்சது சரி இல்ல. இது உங்களுக்கே தெரியும். சரிங்க மேடம். குடி போதையில எதுக்காக ட்ரிங்க் சாப்பிடுறீங்க? ட்ரிங்க் சாப்பிட்றதுனால தான் இதெல்லாம் நீங்க ஒரு மனுஷனா மாறி ஒரு மனுஷன் மிருகமா மாறிடுறான். இந்த குடியினாலதான் நம்மளை பாதிக்கிறது இந்த குடி. எதுக்காக நீங்க ட்ரிங்க் சாப்பிடுறீங்க? வீட்டில் இருக்கிறதே இல்லை மேடம். அங்கேருந்து வந்தேன்னாக்கா நான் சோறாக்கி குழம்பு வைக்க வேண்டியதாக இருக்கு மேடம். துணித்து மணி இந்த 5 பிள்ளைங்களை நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு மேடம். நீங்கள் வேணா கேளுங்க. விட்டுட்டு போயிடுறாப்புல மேடம். நான் என்ன பண்ணுறது? சரி, அந்த அம்மா பண்ண தவறுக்கு அந்த பொண்ணு எப்படிங்க? அந்த பொண்ணோட வாழ்க்கை இது யோசனை பண்ணீங்களா நீங்க? அது என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது மேடம். இன்னைக்கோ நடந்தது இல்லைங்க. நடக்க கூடாத விஷயம் நடந்திருக்கு. உங்க விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப அலட்சியமா சொல்றீங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அலட்சியமா சொல்றீங்க. அந்த அவ கூட தான் நான் வாழ்ந்தேன் தாலிக்கட்டுல. எதுக்கெல்லாம் இந்த சமுதாயம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோ அந்த விஷயம் எல்லாம் நீங்க ரொம்ப சாதாரணமா பேசுறீங்க, அசால்ட்டா பேசுறீங்க. இல்ல அவங்க தாலி கட்டணும்னு சொல்லவே இல்லை மேடம் என்கிட்ட. ஏங்க 2 பேர் சேர்ந்து வாழணும்னு சமுதாயத்துல சரிங்க. இப்ப எல்லாருமே இப்படி சொல்லி நீ என் கூட வந்து வாழு. இல்ல மேடம். அப்ப தாலியும் தேவையில்லை, கல்யாணம் தேவையில்ல. தாலி கட்டாமையே ஆனா உங்க கூட தானே போயிருக்கேன். இல்லைங்க, தாலி கட்டாம இல்ல மேடம். இப்ப நீங்க 2 பேரும் வாழறீங்க. சமுதாயத்துக்கு நீங்க கல்யாணம் பண்ண பிறகுதான் பசங்களை நீங்க பெத்துக்க முடியும். புரிஞ்சுதா? இல்லாட்டி பசங்களுக்கு அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்டதுன்னா தெரியாதுல்ல. எனக்கு கல்யாணம் ஆகல. இது லிவிங் டுகெதர். இப்ப நம்ம புதுசா கேட்கறோம்ல, லிவிங் டுகெதர். நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம், சரி வாழ்ந்த வரைக்கும் வாழ்வோம், அதுக்கப்புறம் நம்ம போயிடுவோம். நீ உன் வாழ்க்கை நான் என் வாழ்க்கை. அது இல்லைங்க நம்ம வாழ்க்கை. இது இந்தியா, நம்ம கல்ச்சர். எதனால உங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்து அந்த எண்ணம் தோணுச்சு? இல்லை மேடம், தண்ணி அடிச்சுட்டு பக்கத்துல படுத்திருந்தாப்புல வந்து அவங்க மனைவி தான் படுத்தாப்புல. இதுவும் பொண்ணு பிள்ளை மாரி தான் படுத்திருக்கும் பக்கத்துல. இவ அந்த நம்பிக்கையோட தானே அது படுத்து. கொள்ளையில வந்து எழுந்திருச்சு திடீர்னு போன உடனே மனைவி தாங்கிற மாதிரி ஒரு இதுல நல்லா நடந்து போயிடுச்சு அந்த இது. அதுக்கப்புறம் நானும் இவங்க எங்க வீட்டுல வச்சுக்கலாம், அவங்க கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வக்கீல் வீட்டுல வேலைக்கு விட்டாங்க. அப்புறம் ஏதோ 100 இந்த விஷயம் உங்க மனைவிக்கும் தெரியும்? மனைவிக்கு ஆனா அது ஃபுல்லா தெரியுமாங்கிறது எனக்கு அன்னைக்கு அந்த நடந்த விஷயம் உங்க மனைவிக்கு அன்னைக்கு தெரியாது. தெரியுமா தெரியல, அதான் தெரியல, ஃபுல்லா தெரியாது. அது 2வது தடவை தான் அவங்க கண்ணுல அந்த ஜன்னல் வழியில இருந்து பார்த்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான். அதான் அது அன்னைக்குதான் கொல்ல பக்கம் போனாங்க, இது வாஷ்ரூம்க்கு போனாங்க சொன்னாங்களே, ரெஸ்ட் ரூம்க்கு, இந்த டாய்லெட்டுக்காக எங்கேயோ போனாங்க. திரும்பி வந்து பார்த்தப்போதான் இது நடந்தது. எழுந்திருச்சு வெளியில போயிட்டாப்புல. நான் மனைவி தான் நினைச்சிட்டு பக்கத்துல படுத்துட்டேன். 3 பேரும் ஒன்னா தான் படுத்திருந்தோம், ஒரே இடத்துல தான் படுப்போம், எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் படுப்போம். அது மாதிரி அது ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது தடவை இந்த கொல்ல பக்கம் நடந்துச்சு. கொல்ல பக்கம் வந்து மறுபடியும் அந்த தவறு ஏன் செஞ்சீங்க? அப்ப மேடம் சாதாரணமா கையை மேல கை போட்டுருந்தேன் மேடம். எப்போதுமே பேசிட்டு இருப்பேன். கட்டி பிடிச்சீங்க? இல்ல கொல்லையில எல்லாருமே இருக்காங்க. கட்டி பிடிச்சீங்க எதுக்காக? இப்படி மேடம் இப்படி நின்றுட்டு இருக்காப்ல, இப்படி பிடிச்சேன், வேற ஒண்ணும் இல்லை. தப்பு தானே அது? அது தப்பு தான் மேடம். அதான் வந்து தப்பு தான் மேடம். மேடம் நான் இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். இவங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான். இப்போ நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க சொல்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு. இவங்களுக்கு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன் மேடம். உறுதியா இருக்கியா? உறுதியா இருக்கு. கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை வேணும். நீங்க கொடுத்தே ஆகணும். ஆமா கண்டிப்பா நாங்க கொடுப்போம். அவர் ஒத்துண்டாரு. நாங்க கண்டிப்பா கண்டிப்பா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ கேஸ் ஃபைல் பண்ணுமா? கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் நான் சொன்னேன். நாங்க எங்க ஃபுல் டீம் உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். அவருக்கு தண்டனை நீ வாங்கியே கொடுக்கணும். கண்டிப்பா நான் வாங்கி கொடுப்பேன். சரி, கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். கேட்டீங்களா?
இவ்வளவு நேரம் பொய் சொன்னாங்க, கேட்டீங்களா மேடம்? என்னென்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? இப்ப நாங்க சொன்னது இப்போ உண்மையாயிட்டா மேடம்? நாங்க சொல்றது பொய்யா, இவங்க சொல்றது உண்மையா? கேட்டீங்களா? நீங்க செஞ்ச ஒரு தப்பு அந்த பொண்ணோட வாழ்க்கைய எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு. இன்னைக்கு அவ என்ன சொல்றான்னா, அவருக்கு நான் தண்டனை வாங்கியே கொடுக்கணும். அந்த முயற்சியில நாங்களும் அவளை சப்போர்ட் பண்றோம். சாதாரணமா அசால்ட்டா சொல்லிட்டீங்க, குடி போதையில அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. அது எப்படி பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கும்? வித்தியாசம் தெரியாதா பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கும்? தாயிட்ட போயிருவீங்களா? உங்க வீட்டுல எங்க அம்மா மருமகளா வந்திருந்தா உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிருவீங்களா? கேக்குறேன்னு நீங்க கேட்டா மட்டும் நாங்க பதில் சொன்னோம், நாங்க கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? பதில் இருந்தா தானேம்மா பதில் சொல்லுவாரு. கரெக்டான கேள்வி. இந்த வயசுல இப்படி ஒரு கேள்வி நீ கேக்குறிய, பாராட்டணும்மா. உண்மைய உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிரட்டிய அந்த பொண்ணோட வாழ்க்கைய குட்டிச்சவராக்கிட்டீங்க. பட் சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு அந்த தைரியம் வந்திருக்கேன் பேசுறதுக்கு, போராடுறதுக்கு. இது மாதிரி பசங்க, உங்களை மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க மாதிரி மனுஷன் சொல்லவே மாட்டாங்க. இது மாதிரி எந்த விஷயம் அவங்க செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா நான் இதுக்காக தான் நான் பண்றேன். எனக்கு நடந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுக்கு நடக்க கூடாதுன்னு தான் நான் இவ்வளவுக்கு நான் நிக்கேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பு நீ எடுத்திருக்கமா. இதுல கண்டிப்பா உனக்கு நியாயம் கிடைக்கும். நியாயம் கிடைக்கிறதுக்காக என்ன சப்போர்ட் தேவையா இருந்தாலும் நாங்க இருக்கோம். தைரியமா நீ கிளம்புமா, சரியா? நீங்க உண்மையிலேயே ஆம்பளையா? பெத்த பொண்ணுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஆம்பளைங்கள்ட்ட எல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியல. இதெல்லாம் ஆம்பளைன்னே சொல்லக்கூடாது, மனுஷ ஜென்மமே கிடையாது. பாத்தீங்களா நேர்களே, அவர் உட்கார்ந்த உடனே சம பில்டப்போட பேசியிருந்தாரு. நான் இதெல்லாம் செய்யவே இல்லை, உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இவங்க தான் பொய் சொல்றாங்க, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாரு. அவங்க தான் பொய் சொல்றாங்க அந்த அளவுக்கு சொல்லிட்டாரு. அவங்களும் பாவம், எங்களுக்கு வேற யாரும் இல்லை, யாருதில் இல்லை, இருந்தாலும் நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க கிளம்பினாங்க. ஆனா இவர் பொய் சொல்றாரு, அது எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். கேட்குற விதத்துல நாங்க கேட்டு பார்த்தோம். உண்மை என்னன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. அந்த பொண்ணு திரும்பி நாக்கு பிடுங்கி சார மாதிரி 2 கேள்வி கேட்டுச்சு. அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகுது. நாங்க கண்டிப்பா அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லா நேயர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், ப்ளீஸ் இந்த பொண்ணை நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். நேயர்களே, நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.